வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய கட்டளையை வாக்கை மீறின ஒரு தீர்க்கதரிசியை அவன் போகிற வழியிலே சிங்கம் எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. ஆனால் அவன் பிரேதத்தை அது தின்னவும் இல்லை, அந்த தீர்க்கதரிசி போன கழுதையை முறித்து போடவும் இல்லை, அந்த பிரேதத்தை காவல் காத்து கொண்டு இருந்தது என்று அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கடந்த நாட்களிலே பார்த்திருந்தோம், இந்த யெரொபெயாமால் உருவாக்கப்பட்ட பலிபீடம் வெடித்து சிதறி சாம்பலாய் போனது. இந்த பலிபீடத்தை எச்சரிப்பதற்கு கர்த்தர் யூதேயாவில் இருந்து பெத்தேலுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி பேசினார். அந்த தீர்க்கதரிசி பலிபீடத்தை எச்சரித்துக் கொண்டிருக்கிற பொழுது யெரொபெயாம் அவனை பிடிக்கும்படிக்கு அவன் மேல் கோபப்பட்டு தன் கையை நீட்டுகிற பொழுது நீட்டப்பட்ட யெரொபெயாமின் கைகள் முடக்க கூடாதபடி மரத்து போயிற்று. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் நம்ம கரத்தை நீட்டுறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் வந்தது சவுலுக்கு விரோதமாய் கை நீட்டுவதற்கு. ஆனா தாவீது பார்க்கிறார், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு முன்பதாய் நான் என்னுடைய கரத்தை நீட்ட மாட்டேன் என்று. எனக்கு பிரியமானவர்களே, யெரொபெயாமின் கைகள் மடக்க கூடாத நிலையில இருந்த பொழுது யெரொபெயாம் பயந்து அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, எனக்காக கர்த்தரிடத்திலே வேண்டி விண்ணப்பம் பண்ணு என்று சொன்னான். உடனே அந்த தேவ மனுஷன் கர்த்தரிடத்திலே வேண்டி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது யெரொபெயாமின் கைகள் மடக்கத்தக்கதாய் முன்பு போல் மாறினது. பிரியமானவர்களே, இப்ப இந்த யெரொபெயாம் சொல்லுகிறார், என் வீட்டுக்கு வா, வந்து இளைப்பாறு, உனக்கு நல்ல வெகுமானம் தருகிறேன் என்று. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த தேவ மனுஷனை அனுப்புகிற பொழுது ரெண்டு காரியத்தை சொல்லி அனுப்பினார். ஒன்று, நீ போகிற இடத்துல எதுவும் புசிக்க கூடாது. ரெண்டு, நீ போன வழியில திரும்ப வரக்கூடாது, வேற வழியாத்தான் வரணும் என்று. எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கட்டளையிட்டதோ கர்த்தருடைய வாக்கையோ ஒரு நாளும் மீறக்கூடாது. அவனும் அப்படியே சொல்லி திரும்பி வேறு வழியாய் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். திரும்புகிற பொழுது அந்த ஊர்ல அந்த பட்டணத்துல ஒரு வயசு போன தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய பிள்ளைகள் நடந்த காரியங்கள், இப்படி பலிபீடம் எச்சரிக்கப்பட்டதும் யெரொபெயாமின் கைகள் முடக்க முடியாதபடி இருந்ததும் மறுபடியும் முடக்கப்பட்டதும் ஒரு தேவ மனுஷன் வந்த செய்தியை அதே ஊர்ல இருந்த ஒரு வயசு போன தீர்க்கதரிசிக்கு பிள்ளைகள் சொன்ன பொழுது அந்த தீர்க்கதரிசியை எப்படியாய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த வயசு போன தீர்க்கதரிசி கழுதை எடுத்துக்கொண்டு பின்னாகவே அவன் போன வழியாய் துரத்தி மனை கண்டுபிடிக்கும்படி ஓடுகிறான். பிரியமானவர்களே, இப்ப அந்த யூதேயாவிலிருந்து வந்த அந்த தீர்க்கதரிசி இளைப்பாறுவதற்கு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்திருக்கிற பொழுது இந்த வயசு போன தீர்க்கதரிசி அவனை சந்தித்து, என் வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்று அவனை வேண்டிக் கொண்டான். மறுபடியும் அந்த யூதேயாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசி சொன்னான், கர்த்தர் எனக்கு ரெண்டு காரியம் சொல்லி இருக்கிறார். ஒன்று, போற இடத்துல புசிக்க கூடாது, ரெண்டு, போன பாதையில திரும்ப வரக்கூடாது என்று. இப்ப அந்த வயசு போன அந்த பெத்தேல் தீர்க்கதரிசி ஒரு பொய் சொல்ல ஆரம்பித்தான். கர்த்தர் என்னை சந்தித்தார், கர்த்தருடைய தூதன் என்னை சந்தித்தார், நீ என் வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தரே சொன்னார் என்று பொய்யை சொன்ன பொழுது இந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையும் கட்டளையும் செய்யாமல் ஒரு பொய்யை நம்பி இந்த தீர்க்கதரிசி வீட்டில் போய் சாப்பிட்டு மறுபடியும் பிரயாணத்தை ஆரம்பிக்கிற பொழுது போகிற வழியிலே சிங்கம் அவனை கொன்று போட்டது. ஆனா அவன் பிரேதத்தை தின்னவும் இல்லை, அவன் போன கழுதையை முறித்து போடவும் இல்லை. ஒரு சிங்கம் கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்தது. ஒரு மனுஷன் கர்த்தர் சொன்னதை செய்யாதபடி ஒரு பொய்யை நம்பி செத்து போனான். பிரியமானவர்களே, அதான் வேதம் சொல்கிறது, பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நடத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று. ஆதியிலே பாவம் ஆரம்பிக்கப்பட்டதே கீழ்ப்படியாமையினாலே. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய சத்தியத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய கட்டளையும் சத்தியமாகிய பரிசுத்த வேதாகமும் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்திலே உள்ள வார்த்தைகள் சத்தியமும் ஜீவனும் வல்லமையும் நிறைந்ததாய் இருக்கிறது. அன்று தினமும் இந்த வேதத்தை தியானித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளையும் கட்டளைகளையும் தியானித்து அதன்படி நம்முடைய ஜீவியத்தை நாம் ஒப்புக் கொடுப்போமா இருந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய கட்டளைகளை மீறி ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமல் செயல்படுகிற மனுஷர் மேல் நிச்சயமாய் ஒரு நாள் தேவ கோபாக்கினை வரும். கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.